தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/8/2024 சனிக்கிழமை அசோதி நட்சத்திரம் இரவு 11:57 வரை பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாகன யோகம் யாருக்கு? சில பேர் கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஈருளை சக்கரம் வாங்கணும்னு நினைப்பாங்க. எப்படி இருந்தாலும் என்ன வாகனம் ஒருத்தர் வச்சுக்கணும், எப்படி இருந்துச்சுன்னா ஜாதகம் இருந்தால் வாகன யோகம் அவர்களுக்கு இருக்கும். சில பேருக்கு பாருங்க, வாகனத்தாலே தொழில் செய்வாங்க, டிராவல்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 4ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலுவாக இருக்கும். 4, 12 ஆகிய இடங்கள் பலம் பெற்றிருந்தால் வாகனத்தால் நன்மை உண்டு. வாகனத்தை வச்சே தொழிலும் பண்ணலாம், வீட்லேயும் வாகனம் நிறுத்தி வச்சுக்கலாம். பொதுவாக 4 கூடையவனோட சுக்கிரன் கூடி இருக்கணும், 12 கூடையவன் பலம் பெற்று இருக்கணும். 12 தான் பயணஸ்தானம், 4 வாகனஸ்தானம். லக்னாதிபதி மறைவிடத்தில் இருக்கக்கூடாது, அஷ்டமத்தில் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவன் சுகவானான், எண்ணற்ற வாகனங்கள் வைத்திருப்பார்னு சொல்லி பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு வெண்பா இருக்கு. 4ஆம் இடத்தோனும் நல்லதொரு சுக்கிரனும், நல்லா கேளுங்க, 4ஆம் இடத்தோனும் நல்லதொரு சுக்கிரனும் பாங்காக நின்று பலம் பெறவே தேங்காமல் 6-2 உள்ளவனும் ஆங்கிருக்க பெற்றிருந்தால் பாரில் சுகவான் பார். 6-2 12ஆம் இடத்துக்குரியவனும் அங்கு இருந்தால் வலுப்பெற்றிருந்தால் பாலில் சுகவான் பார், சுகங்களோடும் நல்ல வாகன யோகத்தோடும் வாழ்பவன் அப்படின்னு இன்னவருடைய தொடர்ச்சியான பாடல்கள்லாம் நிறைய இருக்கு கருத்துகள். இது வாகன யோகம் யாருக்குங்கிறதுக்கு ஒரு வெண்பா. 4ஆம் இடத்தோனும் நல்லதொரு சுக்கிரனும் பாங்காக நின்று பலம் பெறவே தேங்காமல் 6-2 உள்ளவனும் ஆங்கிருக்க பெற்றிருந்தால் பாரில் சுகவான் பார், சுகத்தோடு இருக்கவன் அப்படிம்பாங்களாம். ஆக வாகனம் உங்களுக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் வாகன யோகம் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்து அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் யாருடைய ஜாதகத்தில் வாகன யோகம் இருக்கோ அவங்க பேரில் வாங்கலாம். வாங்குறது பெருசு இல்லை, அதில் வந்திருக்கக்கூடிய எண் இருக்குல்ல, முதல் 2 எண்ணை காட்டிலும் அடுத்த 2 எண் ஏற்றமாக இருந்தால் வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும். 55, 65, 46, 66, 76, 86 அப்படி முதல் 2 எண்ணை காட்டிலும் அடுத்த 2 எண் கூடுதலாக இருக்கணும். சில பேருக்கு 0 முத்து வரும், சில பேருக்கு 0 முத்து வராது. ஆங்கில எழுத்தை சேர்த்து கூட்டுறதா தனியாக கூட்டுறதாங்கிறதெல்லாம் சில பேருக்கு சிந்தனை. ஆக இந்த எண் பார்த்து, கலர் பார்த்து, அதாவது நிறம் பார்த்து, பிறகு வாகனம் எந்த வடிவத்தில் உள்ளது வாங்கணும்னு பார்த்து நம்ம வாங்கலாம். இப்படி வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் பார்த்து அதற்குரிய திசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு அந்த யோகம் உண்டாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் நாள். இன்று கட்டிடப் பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார், சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் ஏற்படும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ரோசத்தோடு விலகிய உறவினர்கள் பாசத்தோடு இன்று வந்து இணையலாம். இன்று பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தரும் நாள். வாகனம் வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்ற சிந்தனையும் அதிகரிக்கும். சமயோஜிதமாக பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே பகை கிரகமான குரு பகவான் இருப்பதனாலே விரயங்களும் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட அது சுப விரயமாகவே இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு அதிகாலையிலேயே வரவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இருந்தாலும் அடுத்த நிமிடமே செலவாகிவிடும். விரயஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் வந்த பணம் தங்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எனவே ஏதேனும் திட்டமிட்டு புதிய செலவுகள் செய்ய நீங்கள் நினைத்திருந்தால் அதை செய்து விடுவது நல்லது. உறவினர் வருகையாலும் உங்களுக்கு இன்று செலவாகலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சனி பகவானை வழிபடுவது உகந்தது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலுவிழந்திருந்தாலும் இன்று கிழமை சனி என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் விநாயக பெருமானையும் அதற்கு பின்னால் சனி பகவானையும் பிறகு அனுமனையும் வழிபடுவது நல்லது. பொதுவாக சனி பிடிக்காத தெய்வங்கள் என்று சொல்வது அந்த விநாயக பெருமானும் அனுமனும் தான். எனவே அப்படிப்பட்ட தெய்வங்களையும் சனி பகவானோடு இணைத்து இன்று நீங்கள் வழிபட வேண்டும். எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் இல்லம் தேடி வரப்போகின்ற நாள். அது மட்டுமல்ல, மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க வேண்டும் என்று பிரியப்படுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான விலையேந்த பொருட்களை வாங்குவீர்கள். தொழில் வளம் மிகச் சிறப்பாகவே இருக்கின்றது. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வழிபாட்டு மூலமே வளர்ச்சி காண வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். வாங்கல் கொடுக்கல்களில் சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறைவாகவே இருக்கும். கூடிய மட்டும் நீங்கள் எதையும் ரகசியமாக மனதிற்குள் வைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய எண்ணங்களை வெளியில் தெரிவிப்பதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு திட்டிய திட்டங்கள் எல்லாம் திசை மாறி செல்கின்ற நாள். திடீர் விரயங்களும் உண்டு, திடீர் வரவும் உண்டு. குரு பார்வை 2இல் பதிவதால் வரவு உண்டு. அதே நேரம் அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகளுக்காகவும் செலவழிக்கலாம். அருகில் இருப்பவர்களுக்காகவும் செலவழிக்கலாம். உடன்பிறப்புகளுக்காகவும் செலவழிக்கலாம். உடன் இருப்பவர்களுக்காகவும் செலவழிக்கலாம். என்ன இருந்தாலும் பயணங்களை யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அயல்நாடு செல்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் விதத்திலே ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. பொதுவாகவே 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை இன்று அமையப் போகிறது. தனுசு ராசி நேயர்களே, மறைந்த புதனால் நிறைந்த தன்னாபம் உண்டு. இடமாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். இல்லம் தேடி வருகின்ற தகவல் நல்ல தகவலாகவே இருக்கலாம். பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும். அதே நேரத்திலே பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனையும் அகலும். பிள்ளைகளின் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு சிலருக்கு குழந்தைகள் அயல்நாடு செல்லும் யோகம் கூட உண்டு. இந்த நாள் இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். அரசியல்வாதிகளாலும் அனுகூலம் உண்டு. அருகில் இருப்பவர்களாலும் ஆதரவு உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு 2இலே சனி இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்றால் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அது இயலும். எனவே இருந்தாலும் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். மறைந்த சுக்கிரனால் ஓரளவு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்றாலும் சூரியன் 8இல் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. அரசியல்வாதிகளாக இருந்தால் கொஞ்சம் மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அல்லது நீங்கள் உங்களுடைய கணக்கு வழக்குகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வது நல்லது. அஷ்டமத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசு வழி சிக்கல்கள் வரலாம். ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைத்தாலும் இழப்புகளும் ஒரு சில இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார். எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். திருமண முயற்சியிலே திடீர் திருப்பங்கள் ஏற்படும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு உண்டு. இன்று இனிய நாள். மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நாள். வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நண்பர்களும் விளங்குவார்கள். அதே நேரத்திலே மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 2இலே சந்திரன் இருப்பது யோகம்தான். 5க்கு அதிபதி 2இல் இருப்பதால் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. பிள்ளைகளுக்கு குடும்பம் ஏற்படவில்லையே, திருமண வயதடைந்தும் இன்னும் கல்யாணம் நடைபெறாமல் இருக்கிறதே, வந்த வரன்கள் எல்லாம் வாயில் தேடி வந்துவிட்டு திரும்பிச் செல்கிறதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று திருமண பேச்சுக்கள் முடிவாகும் சூழல் உண்டு. அது மட்டுமல்ல, பெரிய மனிதர்கள் நட்பால் உங்களுக்கு நன்மைகளும் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த நாள் மிக மிக யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.